Praise the Lord. Hallelujah. Very good morning. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Karan of the day. And today is 30th September 2025, Tuesday. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை புதிய மாதத்தை, அக்டோபர் மாதத்தை நாம் காண செய்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் கண்மணி போல காக்கிற தேவன், காத்து கொண்டு வருகிறார். அவர் காப்பதுக்கு காரணம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருக்கு சாட்சியாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்றுதான். இப்போ கொடுப்போம். கர்த்தர் நல்ல இன்றைக்கான வசனத்தை பார்ப்போங்களா? அது தொடர்ந்து தான் பார்க்குறோம். மார்க் 6:10, மார்க் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் ஊழிய சீசர் இடத்துல எப்படி ஊழியம் செய்யணும், எங்க போகணும், எங்க வரணும், எப்படி நடந்துக்கணும், அதை பத்திலாம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கும் அவர் சொன்னதுக்கும் பொருந்துதா, அல்லது அவர் சொல்றத கேட்டுதான் நம்ம செய்யறோமா, அல்லது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறோமா, அல்லது காலத்தின் போக்கிலே நாம் எல்லாரும் அந்த காலத்தோடு ஓடுகிறோமா என்று பார்ப்போமே. சரிங்களா? Come, let us see. Mark chapter 6 verse 10. Also he said to them, when whatever place you enter a house, stay there till you depart from that place. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தில் விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். அல்லேலூயா. இது இன்னைக்கு இதை பார்க்கவே முடியாது. இது இந்த வார்த்தை யாருமே பின்பற்றுவது இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு வேலை பின்பற்றலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏசாமி சொல்றாரு, ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போற, ஒரு வீட்டுல போய் ஊழியம் செய்யறேன்னா அங்கே இருந்துரு, அங்கேயும் இங்கும் போகாத, ஊர் சுத்தாத, அவங்கள பாக்குற இவங்கள பாக்குறன்னு போகாத. ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு யோசிச்சு ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தனையில வர்ற காரியம். ஒரு வீட்டுக்கு ஊழியம், அந்த காலத்துல, இயேசு வாழ்ந்த காலத்துல, பிறகு சபை என்று உருவாவதற்கு முன்பதாக, ஆலயம் உருவாவதற்கு முன்பதாக வீட்டு கூட்டம் தான் நடந்தது. வீட்டுல தான் ஆராதனை எல்லாம் நடந்தது. ஆமாதாங்களே? கிறிஸ்தவம் ரெக்கனைஸ் பண்ற வரைக்கும் ஆலயங்கள் இல்லை. 4th century வரைக்கும் there is no church until 400 AD. அதுக்கு முன்பதாக எல்லாம் கூடியிருந்த இடமெல்லாம் வீடு, காடு, கடலோரம், ஆத்தோரம், இப்படிப்பட்ட இடங்களிலே தான் கூடி ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள். அப்ப ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்காக ஒரு இடத்துக்கு போற, அப்ப ஒரு இடத்துல செய்யறேன்னா அங்கேயே செய்ய, அங்கேயும் போவாத அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் இல்லை. ஒரு பட்டணத்துக்கு போனா, ஒரு கிராமத்துக்கு போனா, ஒரு இடத்துக்கு போனா, மேபி ஒரு குடும்பம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சோல் இயேசுவை அறிந்திருக்கலாம், அல்லது ஒரு குடும்பம், 2 குடும்பமோ ஆண்டவர் அறிந்தவர்களா இருக்கலாம், இல்லாட்டி யாருமே ஆண்டவர் அறியாத ஒரு இடமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள், இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட இடங்கள்ல நீ ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காத, இது கொண்டு பணத்தை கொண்டு போகாத, சாப்பாடு கொண்டு போகாத, பைய கொண்டு போகாத, ரொம்ப பந்தா பண்ணாத. ஆமா தானே? ரொம்ப சிம்பிளா போ. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இல்லாம ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்ய, என்னை நம்பி, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து. நம்ம இன்னைக்கு மனிதர்களை சார்ந்துதான் போறோம். ஏன் போய் அவங்கள பாக்குறோம், இவங்களை பாக்குறோம், அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணோம், அவங்கள பார்த்து ஏதாவது கிடைக்கும், ஏதாவது செய்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. We are favoring human being. ஒரு வகையில் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் போதனையில பார்த்தோம்னா அது சரியில்லைன்னு தான் சொல்றாரு. He is a provider. அவரே நம்பி இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், கொடுக்கிறவர். அப்ப ஆண்டவரை சார்ந்து ஊழியம் செய்யும்படி, வாழும்படி நம்மை அழைக்கிறார். சாதாரணமா தான் இருக்கு படிக்கிறதுக்கு. ஒரு வீட்டுல ஊழியம் செய்ய போனா அங்கேயே இருங்க, அங்கேயும் இங்கேயும் போவாதீங்கன்னு சொல்றாரு. யாருங்க கீழ்ப்படுகிறார்? என்னையே நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ தான் நினைக்கிறேன் தவிர, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் சொல்லுகிறாரே என்று கேட்டு கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் மிகவும் கணக்கிட முடியும். ஆமாதானுங்களே? சரி, இப்ப
இது ஊழியக்காரன் சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒரு நல்ல பண்பு இருக்க வேண்டும். என்ன பண்பு? ஆண்டவரை சார்ந்து வாழுகிற பண்பு. என்னுடைய முயற்சினாலோ என்னுடைய செய்கையினாலோ அல்ல, பிகாஸ் ஆஃப் மை நாட் பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட். நோ, இஸ் கம்ப்ளீட்லி 100% Jesus Christ's grace. It's His grace, dear brother and sister. So you have to depend on His grace. You have to surrender yourself and trust the Lord. Whatever God's plan, you must understand and try to fulfill. Hallelujah. அவருடைய சத்தியத்தை அல்லது அவருடைய திட்டத்தை உணர்ந்து அறிந்து நீ ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோட பேசுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு செலுத்துகிறோம். செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அது உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை. அக்டோபர் மாதத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மைகளை மறக்காதபடி உமக்கு துதிகன மகிமையை ஏற்கவும் எல்லாமுடைய கிருபை என்று நம்பி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. Help us to Lord to understand everything is your grace. Thank you Lord. We commit this time to the holy hand. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாரே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னிடத்திலே நீ ஆண்டவருக்கு மகிமையாய் இருப்பாயானால் உன் மூலம் நீ வாழுகிற இடம் ரட்சிக்கப்படும். Take care and God bless.